அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில சர்க்கரை நோயும் கிட்னி ப்ராப்ளமா, இந்த ரெண்டுமே வந்தவங்க எப்படி ஃபாலோ பண்ணோம், வராம இருக்கிறதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணோம், அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது ஆரம்பத்தில் இப்போ டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கும்போது நம்ம அந்த பிரச்சனை வந்த பிறகு அது பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கான ப்ராப்பர் ஃபுட்டோ இல்லை எக்ஸசைஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணாமல் அவங்க இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாள் ஆக ஆக அந்த சர்க்கரை நோயோட பாதிப்பு, சுகர் லெவல்ஸ் அதிகமாகிட்டே போகும். இது சரியாக கண்ட்ரோலில் இல்லை அவங்க அப்படின்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா அது அடுத்த கட்ட பாதிப்புக்கு அது கொண்டு போகும். ஏன்னா சர்க்கரை அப்படின்றது நம்ம ரத்தத்துல மூவ் ஆயிட்டே இருக்கு, குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் முழுவதும் ரத்தத்துல அது இருந்துட்டே இருக்கு. அப்ப அது நாள் ஆக ஆக அது அதிகமா இருக்கு அப்படின்ற போது அதுக்கு போடக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இப்போ நெஃப்ரோபதி, கால் கிட்னியை பாதிக்கும். இப்போ நியூரோபதின்னு சொல்லும்போது கால் நரம்புகள்ல ஒரு மாதிரி மறுத்து போறது, எரிச்சல் அப்படி வரும். அது மாதிரி ஒரு உறுப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான மாறலாம். பட் பெரும்பாலும் ரொம்ப அதிகமாக அது பாதிப்பு கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிட்னி ப்ராப்ளத்தை அது கொடுக்கும். அதாவது நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் நாளாக ஆக குறைஞ்சிட்டே வரும். அந்த ஃபில்ட்ரேஷன் சரியா இருக்காது. இது சுகர்னால மட்டும்தான் வருமானம் கிடையாது. இப்போ சில பேருக்கு ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கலாம், கூட சேர்ந்து இருக்கலாம். இல்லை சில பேருக்கு ரத்த கொதிப்பு மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு பிரச்சனைனாலையுமே நாள் ஆக ஆக என்ன ஆகும், அதோட தாக்கம் சிறுநீரகத்துல தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அது கிட்னி பிரச்சனையும் சேர்ந்து உண்டாக்குது. ஸோ அது ஆரம்பத்தில் சுகராகவும் இருக்கட்டும், கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஆரம்ப நிலைகளில் அறிகுறிகள் அது பெருசாக காமிக்காது. ஆனால் அங்கே தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல சான்சஸ் அதிகப்படியான வாய்ப்புகள் அங்கே தான் இருக்குது. அது எப்படி தெரியும்னா பிளட் டெஸ்ட் பண்ணும்போது தெரியும் சுகர் அதிகமாக இருக்குது, அடுத்து யூரியா கிரியேட்டினின் அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஆனால் பேஷண்ட்டுக்கு அது கம்மியாக ஆரம்பிக்கும். பட் அந்த டைமில் அறிகுறிகள் பெருசாக பேஷண்ட்டுக்கு வலியோ அவங்க ரெகுலர் லைஃப்பில் எந்த விதமான பெரிய பாதிப்புகள் இருக்காது. அப்போதான் அவங்க அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கணும். சரி நார்மல் தானே, ஒன்றும் பிரச்சனைன்னு விட்டுட்டு அவங்க அதே ரெகுலர் லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸை சரியாக ஃபாலோ பண்ணாமல், எக்ஸசைஸ் பெருசாக இல்லாமல், மருந்து ஏதோ பேருக்குன்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே தான் அவங்க பண்ணுறக்கூடிய மிஸ்டேக். இது ஆக என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அந்த ரிவர்சபிள் கண்டிஷன் போகி இர்ரிவர்சபிள் கண்டிஷனுக்கா அது கிட்ட போய் விட்டுடுது. அவங்க போகும்போது தான் அவங்களுக்கு சுகரோட பாதிப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் கிட்னி ப்ராப்ளமோட பாதிப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டு பிரச்சனையும் சேர்ந்து இருக்கும்போது அப்போ உணவு முறைகள், மருத்துவ முறைகள்லையுமே நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும். நம்ம நினைச்ச மாதிரி எல்லா மருந்தும் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. அப்ப பிரச்சனையும் ரெண்டாவே கொடுக்க முடியாது. எல்லா உணவுமே ஜென்ரலா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாத காலகட்டம், உடல்நிலை பாதிப்பு. ஆமா, இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த கிட்னி ப்ராப்ளம் அதிகமாக ஆக ஆக கிரியேட்டினின் ஒரு 5, 6, 7, 8 கிட்ட போக போக பேஷண்ட்டுக்கே ஒரு மாதிரி கொமட்டல், வாந்தி இது போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். பட் பேஷண்ட் என்ன நினைச்சுக்குவாங்க, எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் வாந்தி வர மாதிரி இருக்கு, சாப்பாடு சரியில்லை, டேஸ்ட் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இயற்கையாக பார்த்தா ரத்தத்துக்குள்ள உப்பு அதிகமாக ஆக ஆக அந்த அவங்க இந்த செரிமான சக்தி குறைய குறைய அந்த கொமட்டல் வாந்தி பிரச்சனைகளும் அதிகமாயிட்டே போகும். சாப்பாட்டுனாலே சொல்றாங்க டாக்டர் இந்த மருந்து கொடுத்தாங்க, அதுல இருந்து தாங்க எனக்கு வாந்தி. நம்ம இங்க டெஸ்ட் பார்த்தா அவங்களுக்கு GFR குறைஞ்சிருக்கும், யூரியா கிரியேட்டின் அதிகமா இருக்கும், யூரிக் ஆசிடும் அதிகமா இருக்கும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கும். அது நம்ம அவங்களுக்கு சொல்லி தெளிவுபடுத்தணும். அதுதான் நம்ம இதுல அந்த கிரியேட்டினின் ஆரம்பத்துல இருக்கும்போது இப்போ நார்மல் ஒரு 1 கீழே இருக்கணும் அளவு. இப்போ 1.5, 1.2 இல்ல 2 கிட்ட போகுது, 3 கிட்ட போகும்போது ஆரம்பத்திலேயே அவங்க ஆயுர்வேத மருந்துகள் கூட சேர்த்து எடுக்கும் போது பல வருஷங்களுக்கு அங்க அந்த ஹெல்த்தி கிட்னி ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நிறைய பேஷண்ட்ஸ் அப்படி ஆரோக்கியமா மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. பல வருடங்களா 2-3 வருஷம் 4-5 வருஷமா அந்த கிரியேட்டினின் 2, 3 போனது திரும்ப 2 இல்ல 1 அந்த ஹெல்த்தி லெவல்லயே கொஞ்சம் நார்மல் கிட்ட மெயின்டைன் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இதே 5, 6 போக போக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட பாதிப்புகள், விளைவுகள் அதிகமாக காமிக்கும். ஸோ எவ்வளோக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. பட் பெரும்பாலும் பேஷண்ட்டுக்கு ஆரம்பத்தில் ஒரு பயம் இருக்கும், ஐயோ ஆயுர்வேத மருந்து சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா, எனக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்ற மாதிரி பயங்கள் இருக்கும். அதை பற்றி பயப்பட தேவையில்லை. எவ்வளோக்கு சீக்கிரமா நீங்க சர்க்கரை நோயாக இருக்கட்டும் அல்லது கிட்னி ப்ராப்ளமா இருக்கட்டும், எவ்வளவு சீக்கிரமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சீக்கிரமா உங்களுக்கு அதனுடைய பலன்கள் அதிகமா நீங்க பார்க்க முடியும். அதாவது இதுல 2 விஷயம் நம்ம நினைவு கூடுறோம். ஒண்ணு யூரியா கிரியேட்டின், யூரிக் ஆசிட் அதிகமாக்குறத குறைக்கணும். இன்னொரு பக்கம் ஹீமோகுளோபினும் GFR லெவல் குறையும். இதுதான் கிட்னி பேஷண்டோட ப்ராப்ளம். அப்ப இந்த குறைந்ததை இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த அதிகமா இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு உண்டான சிகிச்சையும் மருந்துகளும் கூட உணவு முறைகளும் நம்ம சொல்றோம்.
இப்போ உதாரணத்துக்கு ம். மஞ்சள் ஆ. எடுத்துப்போம். ம். மஞ்சள் வந்து சாப்பிட்றதின் ம். குணங்கள் ஆமா. என்னென்ன நோய்க்கெல்லாம் நல்லது ம். அப்படிங்கறது பார்க்கும்போது ம். நம்ம சாதாரணமா வீட்டுல மஞ்சள் போட்டு சமைக்காத உணவே இல்லை ம். என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆமா. பயன்படுத்திட்டு இருக்கோம். ம். அப்ப அது பாத்தீங்கன்னா மஞ்சள் ம். உங்களுக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, ஆமா. இன்ஃப்ளமேஷன் வராம இருக்கு, ம். இன்ஃபெக்ஷன் ஆகாம பாதுகாக்குது. ம். ஆக்சுவலி சொல்ல போனா இம்யூனிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணிடுது. ஆமா. அது எல்லா உறுப்பையுமே ம். பாதுகாக்கும் வண்ணம் செயல்படுகிறது. அதனாலதான் நம்ம மஞ்சளை சொல்றோம். ஆமா. அதே போல இப்ப டீ நம்ம சொல்றோம், ம். இஞ்சி டீ, ம். அப்புறம் ஆரஞ்சு டீ. இப்ப ஆரஞ்சு தோல் இருக்கு, ஆமா. நம்ம பழம் சாப்பிடுறோம், அந்த ஆரஞ்சு தோலை கீழே போட்டுறோம். ம். இனிமே அப்படி போடாதீங்க. சுடுதண்ணில போட்டு ஒரு கொதிக்க வச்சு எடுத்து அதை அரைச்சி அதை நீங்க டீ போட்டு குடிக்கலாம். ஆமா. அது நிறைய டிப்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பீட்ரூட், ம். இப்படி ஒவ்வொரு பொருளாக நம்ம சொல்லலாம். இஞ்சி, பூண்டு, ம். எலுமிச்சை, ஆரஞ்சு, மஞ்சள். அதே போலதான் பழங்கள். என்னென்ன பழங்கள்? இப்ப பப்பாளி, அன்னாச்சி, மாதுளை, ம். கொய்யா, ஆப்பிள், பேரிக்காய், இதெல்லாம் கிட்னிக்கு நல்லது. ம். அதே போல இலைகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ம். உங்களுக்கு இப்ப மூக்கரட்டை கீரை, ஆமா. காசினி கீரை கிட்னிக்கு நல்லது. ம். இதே டயபெட்டிக் மாத்திரம் இருக்கிறவங்களுக்கு ம். கொய்யா இலை, ம். மா இலை, ம். நாவல் இலை, சிற்குறிஞ்சான், இப்படி ஏகப்பட்ட மூலிகைகள் பிளஸ் உணவுகள். இப்ப வெந்தயம், சீரகம், மிளகு, சுக்கு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொகு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே அன்றாடம் நம்ம பயன்படுத்தும் உணவுகளாக நம்ம ரெகுலரா ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தா ம். சுகரும் வராமல் பாதுகாக்க முடியும், கிட்னியும் ப்ராப்ளம் இல்லாம பாதுகாக்க முடியும். சப்போஸ் சுகர் ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா உங்க ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும் ம். அப்படின்னு லிஸ்டே கொடுத்துடுறோம். ம். அது இல்லாம ஆயுர்வேதிக் மெடிசன்ல உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கு. அதே போல காலுக்கு வந்து நீங்க ஒரு டப்ல ஒரு 4-5 லிட்டர் தண்ணி எடுத்து அதுல எப்சம் சால்ட் போட்டு ஹாட் வாட்டர்ல கால் வைக்கும் போது உங்களுக்கு அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் மிகுதி. அதே போல இன்னைக்கு இந்த ஜிஎஃப்ஆர் லெவல் குறைஞ்சிருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ண நம்ம கொடுக்கக்கூடிய ஆயில் மசாஜ் இருக்கு. அது எந்த பகுதிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றத பொறுத்து உங்களுக்கு ஆயில் மசாஜ் கொடுக்கும் போது அந்த ஜிஎஃப்ஆர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம கண்கூட பார்த்துட்டு வரோம். அதனால இந்த மாதிரி நிறைய டிப்ஸுகள் இருக்கு, கடைபிடிக்கும் போது பலன் நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.